எப்படியோ ஒரு வழியாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சுது. நாம் ஓட்டு போட்டுட்டோம். நம்மளால் முடிஞ்ச இந்த ஜனநாயக கடமையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம். அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதனுடைய வடிவம் வேறு, இங்கனுடைய மாற்றம் வேறு. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இதை சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த இயற்கை காக்கப்படும். இந்த இயற்கை காக்கப்படுறதுனால பல மாறுதல்கள் நடக்கும். இங்கே கெட்டுப்போன சூழ்நிலைகள், கெட்டுப்போன காற்று, கெட்டுப்போன நீர் எல்லாமே தூய்மையாகும். தூய்மையான பூமியாக மாறும். அதுவும் இல்லாமல் இந்த சமுதாயம் தூய்மையாக மாற நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசமாக, தரமானதாக, சமமானதாக கிடைக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியை நம்ம எதிர்பார்ப்போம். மே 4 இதை நோக்கி நம்ம உட்காந்துட்டுருக்குறோம். ஒரு ரிசல்ட்டை பார்த்து அதனுடைய என்ன, யார் ஜெயிக்க போகிறா, யார் வெற்றி அடைய போகிறா, எந்த ஆட்சி அமைய போகுதுன்னு. அதே சமயம் வெற்றி பெற்றால் நாம் தமிழர் ஆட்சி, இல்லையேல் மக்களுக்கான ஆட்சி. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காமலேயே, வெற்றி அடையாமலேயே தொடர்ந்து உங்களுக்காக போராடுவோம். இதை கண்டு நாங்கள் எப்பவுமே சளைச்சு போனது கிடையாது, சோர்ந்து போனது கிடையாது. அதனால் வெற்றியே இலக்கு அப்படிங்கிறதுனால, வெற்றியை இலக்கு அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள், உறவுகள் அத்தனை பேத்துக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, கண்டிப்பாக இந்த களத்தில் போராடினதுக்கான ஒரு வெற்றி அமையும் அப்படிங்கிறத மிக எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி.